ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு எஸ்எம் கேமிங். நீங்கள் நம்ம விளையாட போகிறது ஃபோர்ட் நைட். இது வந்து ஃபஸ்ட்டு வந்து பிசி, அதாவது கம்ப்யூட்டருக்கு மட்டும்தான் இருந்துச்சு. இப்போ வந்து ரீசெண்டாக வந்து மொபைல் ஃபோனுக்கு இந்த ஃபோர்ட் நைட் கேம் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு ஃபோனில். அதான் எனக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே, இதான் கைஸ் நம்ம லாபி இப்படி தான் கைஸ் இருக்கும். ஓகே, ப்ளே அமுக்கலாம். இது இது இந்த மோடு வந்து பேட்டில் ராயல் மோடு. ஓகே, நமக்கு வந்து சர்வர், நமக்கு ஒரு ஐலாண்டு, நம்ம மேட்ச்சுக்கு ஒரு ஐலாண்டு சர்வர் கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்கு. இப்போ சர்வர் கண்டுபிடிக்க முடியல கைஸ். ஓகே, இது ரொம்ப லேட் ஆகும் கொஞ்சம். ஓகே, இவ்வளோ செகண்ட் ஆகும்னு நினச்சி பார்க்கலாம், ஆனால் இவ்வளோ லேட் ஆகும்னு நினச்சி பார்க்கல கைஸ். ஐயோ, வரவே மாட்டேது. 14 செகண்ட் ஆயிடுச்சு. சரி, பேட்டில் திரும்ப அனுப்பிச்சு ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ இப்போ கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். இன்னும் வர மாட்டேங்குது. சரி, இவ்வளோ லேட் ஆகும்னு நினச்சி கூட பார்க்கல கைஸ். இது ஷப்பா ரொம்ப லேட் ஆகுது. அவ்வளோதான் கைஸ், கேம் ஃபவுண்டு. இப்போ நம்ம ரூம்குள்ளே போயிட்டுருக்கோம். மேட்சோட மேப்குள்ளே போயிட்டுருக்கோம். லோட் ஆகிட்டுருக்கு, லோடிங் ஸ்க்ரீன். ஓகே, இதாங்க ப்ரிப்பேரிங் ஷேடர்ஸ். ஓகே, இதுதான் லோடிங் ஸ்க்ரீன். அவ்வளோதாங்க இதாங்க இதான் ஃபோர்ட் நைட். ஓகே, நம்ம இது வந்து மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சும்மா வச்சுருக்காங்க. ஓகே வாங்க, இது கொஞ்சம் ஃப்ரீ ஃபயர் ஆட்டம் இருக்கும். ஆனால் வந்து இது கம்ப்யூட்டர், ரொம்ப பெரிய கேமு, கம்ப்யூட்டர்லாம் இருக்குது. இப்போ ரீசெண்டாக ஃபோனுக்கு வந்துச்சு. இங்கே நம்ம ஜம்ப் பண்ணலாம். ஃப்ளைட் ஜம்ப் பண்ணியாச்சு. ஓகே, ஃப்ளைட் ஜம்ப் பண்ணி நம்ம கீழே போயிட்டுருக்கோம். கீழே போய் அப்புறமா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் நம்ம கன்னெல்லாம் கண்டுபிடிக்கணுங்க. இது இல்லைன்னா அதுக்குள்ளே நம்ம போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பானுங்க. நம்மளோட கோலே இந்த இதில் விக்ட்ரி ராயல் வாங்குறதுனா நம்ம கோலு விக்ட்ரி ராயல். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம கன்னை கண்டுபிடிக்கணும், அப்படின்னு விக்ட்ரி ராயலே வாங்க முடியும். ஏன்னா அப்புறம் கன்னை மற்றவங்க கண்டுபிடிச்சி நம்மளை சுட்டு போயிட்டே இருப்பானுங்க. விக்ட்ரி ராயல்னால் எல்லாருமே சாவடிச்சுட்டு நம்ம மட்டும் தண்ணியாக இருப்போம்ல, நம்ம மட்டும் இருக்க போது எல்லாருமே செத்து போயிட்டாங்க, நம்ம மட்டும் ஒத்தாள். அதான் விக்ட்ரி ராயல், நம்ம ஜெயிச்சிட்டோம், நம்ம மட்டும்தான் பழச்சிருக்கோம் இந்த ஐலாண்டில் அப்படின்னு. ஓகே வாங்க போய் கண்டுபிடிக்கலாம். ஓகே ஆமாம், கன்று கிடச்சிச்சு கேஸ். இப்போ நம்ம கன்று கிடச்சினா எனிமி கிடைக்க மாட்டான். வாஹோய் சைடு, இதுக்கு இப்போ என்ன ஸ்லைடு நல்லா இருக்கு. டேய், மேப்பில் நம்ம காணோம்டா. மேப்பில் நம்மளே காணோம். அப்புறம் எப்படி விளையாடுருக்கோம்? ஐயோ இருக்குமே, இல்லை இங்கடா இருக்கும் நம்ம. சரி, அதை விடுங்க, நம்ம விளையாடுறது ஆரம்பிக்கும். இதோ என்னமோ சுடுறாங்க, எங்கேயோ சுடுறாங்க. எனக்கு சவுண்டு கேட்குது. எனக்கு உங்களுக்கு கேட்குமான்னு எனக்கு தெரில, ஏன்னா நான் வாய்ஸ் தான் கொடுத்துருக்கேன். ஏன் விளையாடப்போ வாய்ஸ் கொடுத்தா மற்ற சவுண்ட்லாம் கேட்கும். இப்போ கூட சில சவுண்ட்லாம் கேட்கும், ஏன்னா மித்த ரூமுக்கு வந்து இந்த மாதிரி இருக்குன்னா அப்படிலாம். ஓகே, வீடு ரொம்ப சவுண்டான ரூம், வீடு அதுதான் ரொம்ப இருக்கும். அப்புறம் ப்ளீஸ் கைஸ், லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர்ஸே நம்மளுக்கு இல்லை. சாகுங்கடா. ஒரு இது செத்து போயிட்டான், டக்குன்னு செத்து போயிட்டான். கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது கேமு. சரி வாங்க கைஸ், தான் ஃபஸ்ட் டைம் பிளேயிங். ஓகே, ஃபஸ்ட் டைம் ப்ளே பண்ணி விக்ட்ரி ராயல் வாங்கிட்டோம்னா நம்ம தான். சரியா, வாங்க போகலாம். ஆமோவாக நம்ம இருக்கு கைஸ், ஆமோவாக இருக்குது. ஹலோ கைஸ், அதுவும் எங்கள் வீட்டில் ஏற்பட்ட சத்தம்னா மன்னிச்சுக்கோங்க. உங்களுக்கு சத்தம் கேட்கலன்னா உங்களுக்கு நல்லதுண்ணா. ஆனால் முக்கியமான விஷயம் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்க கைஸ். ஓகே, இங்கே ஃபயரிங் சிக்னல் எங்கேயோ காட்டுது. ஆனால் போனால் கண்டுபிடிக்கவே முடியல, கஷ்டமாக இருக்குது ரொம்ப. ஓகே, இன்னும் நிறையா பேர் மிச்சம் இருக்காங்க. நமக்கு இங்கே மேலே ரைவல்ரின்னு என்னமோ இருக்குது. 2 பேர், நம்மளுக்கும் எஸ்எம் கேமிங் 1-4க்கும்
இன்னும் 4 இங்கே இருக்குது. அது யாருன்னு தெரில. கிரேசி பாஸ் என்னமோ ஒரு கிரேசி கிராபா கிரேசி பாஸ்ன்னு தெரில. இங்கே ஃப்ரேம் ரேட் அவ்வளோதான் ஒழுங்காக தெரில. இங்கே தான் இங்கே சட்டம் சுடுற சத்தம். இதோ இங்கே நான் சிக்னல் மேலே காட்டுதா, அதான் கைஸ். ஓகே, ஸோ மேலே போகலாம். இந்த இடத்துக்குள்ளே போக முடியுமான்னு தெரில. இங்கே தான் எங்கோ க்ரீன் கலர் சிக்னல் காட்டுது. உள்ளே போனால் இருப்பானான்னா தெரியல எனக்கு. ஓ, வாக்கிங் இதுவும் கூட காட்டுது கைஸ். அதே எனக்கு சுத்தமாக புரியலை. இங்கேனா இருக்கானா இல்லை வெளியே எங்கேயோ இருக்கானான்னு. சரி வாங்க, போய்கிட்டே இருக்கலாம். போயிட்டே இருக்கணும். எங்கே இருக்கான்னு தெரில சுத்தமாக. உள்ளே போனால் டோர் திறக்குமான்னு தெரில. அதுலேயே எனக்கு கொஞ்சம் மூளை குழப்பமாக இருக்குது. அப்புறம் திறக்கலன்னா அவன் எப்படி உள்ளே போயிருப்போம், அதுவும் இன்னும் டவுட்டாக இருக்குது. உள்ளே போங்க, இன்னும் நல்லா அலசி பார்க்கலாம் கைஸ். அவனை இன்னும் 2 நிமிஷம் எவ்வளோ நிமிஷம் இருக்குது. இன்னும் கொஞ்சம் நிமிஷம் தாங்க வச்சுருக்கான் சாவடிக்கிறதுக்குள்ளே. அதுக்குள்ளே கண்டுபிடிக்கணும், இல்லைனா நம்ம 2 பேரும் காலின்னு நினைக்கிறேன். நம்ம சுடுற மட்டும் கரெக்டாக கேட்குற மாதிரியே இருக்கு. இது இங்கே திரும்ப ஃபயரிங் சிக்னல் காட்டுது. வாங்க போகலாம். இதோ இங்கே டோர் திறக்கிற மாதிரி இருக்குது. இல்லவே திறக்காதுன்னு நினச்சி இங்கே சத்தம் ஃபயரிங் சிக்னல் எங்கேருந்து தாங்க செஞ்சுட்டுருக்கு. இந்த இதுன்னு ஜம்ப் பண்ணிக்கலாம் நம்ம. ஓகே வாங்க, போயிட்டே இருக்கணும். டு நாட் கிவ் அப். ஓகே போயிட்டே இருக்கலாம். இதோ இந்த சைடுன்னு எங்கேயோ காமிச்சிச்சு. ஸோ இந்த இங்கன்னா எங்கேயோ இருக்கும். அதோ அங்கே இருக்காங்க. அதுவும் இந்த அவனே தாங்க சொன்னாச்சு. அவன் இல்லையா, வேற ஆளுங்க. நான் கூட அவன் நினச்சிட்டு ஒரு செகண்டில். ஓ, அவன் தான்டா. அவன் தான். அவன் நம்ம கொண்டுட்டோம். இந்த கிரேசி கிளப்பில் கொண்டுட்டோம். நம்ம கொண்டாச்சே. ஓகே, ரொம்ப ஹாப்பியாக நெய்வேலியில் கொண்டாச்சு. இன்னும் என்னையோட சேர்த்தா 38 பேர் அந்த ஐலாண்டில் இருக்காங்க. அவங்க எல்லாருமே செத்து போனால் நம்ம ஃபஸ்ட்டு பிளேஸ் இருக்குமா? நம்ம ஒத்த ஆள் தானே இருப்போம். அப்போன்னா விக்டரி ராயல் வரும். ஓகே, நம்ம இங்கே சேஃப் ஜோனுக்குள்ளே வந்தாச்சு. போயிட்டு இருக்கலாம். இன்னும் எல்லாத்தையும் செத்து போனாலும் விக்டரி, அதுவே ஒரு பெரிய தொல்லையாக இருக்கும் கேஸ் நம்மளுக்கு. ஸோ பார்த்து விளையாடு. சரி கேஸ், எல்லாருமே கடுப்பேற்றிட்டு இருக்காங்க. ஃபயரிங் சிக்னல் வருது, ஆனால் எவனும் வாங்க மாட்டாங்க. போய் வாக்கு செத்துனா எங்கள் பக்கத்தில் அங்கே இருக்காங்க. சாவுடா. செத்துறான். காலி சாவுடா. உனக்குள்ளே தேவைதான்டா. நல்லதுன்னா செத்து போனது. ஓகே வாங்க, செத்து போயிட்டான். நம்ம மெடிக்கிட் எடுத்துக்கலாம். ஏன்னா கொஞ்சம் இப்போ கம்மியாக இருக்குது ஹெல்த் நம்மளுக்கு. வாங்க போகலாம். நம்ம கன் எடுத்துக்கலாம் இப்போ. ஓகே வாங்க போகலாம். இந்த சேஃப் ஜோனுக்குள்ளே போயிடலாம். இங்கே ஃபைட்டிங் அங்கே இருக்கு. இந்த ஸ்பைடர்மேன் ஒரு கேரக்டர் பேசுது. ஓகே, நான் இந்த லாபியில் பார்க்கும்போது அது சாசுக்கியாட்டே இருந்தான். ஃபைனல் ஃபைட் நம்மளுக்கு அவன் கூட வந்து நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபைனல் ஃபைட் வரைக்கும் குவாலிஃபை ஆகாமான்னு தெரில. சரி வாங்க போகலாம். நைட் ஆயிடுச்சு. இப்போ ரொம்ப நேரம் சண்டை போட்டுருக்கோம். அப்போனா நைட் ஆயிடுச்சு. இன்னும் வெறும் 29 பேர்னா இருக்காங்க. ஓய் அங்கே ஏதோ சுடுறியா? அங்கே சாவு. அவ்வளோதான், காலி ஆள். வாங்க போகலாம். அதில் போய் நம்ம மெட்டீரியல்ஸ்லாம் எடுத்துக்கலாம். அப்புறம் நம்மளுக்கு ஆமோ நல்லா வரும். கொஞ்சம் செடி பிடிச்சிருக்கு கைஸ். நல்லா உருறதுனால பேட் குவாலிட்டின்னு நினச்சி ஸ்கிப் பண்ணிடாதீங்க. அப்புறமா அந்த சத்தம்லாம் எங்கள் வீட்டில் வருது. ஸோ பேட் குவாலிட்டி நினச்சி ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஓகே, ஏன்னா நானா இப்போ எடிட்டிங்கில் பிகினர் தான். எனக்கு அவ்வளோலாம் தெரியாது. ஸோ நாங்கள் மலையில் ஏறலாம். அப்படியாவது கொஞ்சம் திங்ஸ் கிடைக்குதான்னு பார்க்கலாம். ஓகே வாங்க. மலையில் ஏற நைட்னா இருட்டான நைட் இருக்குது. என்ன ஆகும்னு தெரில. நம்ம ஜெயிக்க மாட்டோமான்னு தெரில. ஐயோ ஆமாங்க. இது ஒன்று சேஃப் ஜோன் வந்து நம்ம சேஃப் ஜோனுக்கு வெளியே இருக்குது கைஸ். நம்ம சேஃப் ஜோன் உள்ளே வேற போகணும் கைஸ். அவங்க போன பின்னாடி என்ன சுட்டுட்டு இருக்கான். என்ன பண்ணுன்னு தெரில. தப்பிச்சு ஓடிடணும். நான் சேஃப் ஜோனுக்குள்ளே போடுறது நம்ம சேஃபு. ஏன்னா வெளியே இருந்தால் நம்ம யாருமே சுடாமல் நம்மளாம் சுட்டு போயிடுவோம். சேஃப் ஜோன்லன்னா சுட்டு சாவடிச்சிடலாம். சுட்டு கொள்வோம். நம்ம சுட்டு சாவடிப்போம், செத்து போவோம். அதாவது
நம்ம வெளியே வந்தோம்னா நம்மளாம் சுற்றி போயிடுவோம். யார் வேணாலும் சாவடிக்காமல் நம்மளா. அதனால சேஃப் ஜோனுக்குள்ளே போகிறோம் நம்ம. ஓகே, ஸ்லைட் பண்ணல, சும்மா ஸ்லைட் பண்ணால் வேகமாக போகலாம். அதனால நான் ஸ்லைட் பண்ணுறேன். ஓகே வாங்க போகலாம். ஓகே 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 வாங்க போகலாம். இப்போ நம்ம மெடிக்கிட் வந்து இப்போ எடுத்துக்கலாம். ஹெல்த்து ஃபுல்லாகிற அவ்வளோதான். இப்போ ஹெல்த் நம்மளுக்கு ஃபுல்லாகிடுச்சு. வாங்க போகலாம். டார்க் டோம், அதுக்குள்ளே நம்ம போகலாமா வேணாமான்னு தெரில. சரி, அதுக்குள்ளே போகலாம். சும்மா அதில் போகல, அதை தாண்டி போகலாம். பேர் போட்டிருக்கு அப்படின்னு என்னன்னு தெரியாது எனக்கு. ஸ்விம்மிங் பூல் இருக்கு, லேக் இருக்குது, அதை தாண்டி போகணும். ஓகே, ஸ்விம் பண்ணுறான். இப்போ ஸ்விம் பண்ணுவானே, எனக்கு இப்போ தான் தெரியும் ஸ்விம் பண்ணுவானே. ஓகே வாங்க போகலாம். சரி வாங்க போகலாம். என்ன சொல்கிறதுக்குள்ளே நம்ம லேட் ஆகிடுச்சுன்னா அவ்வளோதான். இப்போ சேஃப் ஜோன் ஃபுல்லாக சுருங்கி முடிஞ்சிடும் கேமு. இன்னும் 12 பேர்னு இருக்காங்க. நான் வந்து 11 பேரை கொண்டா போதும், இல்லை மற்றவங்க சில பேர் அடித்து செத்துப்பானுங்க. அதனால கொஞ்சம் ஈஸியான இருக்கும். இனிமேல் கேம் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். அதாவது ஈஸி கஷ்டமாக இருக்கும். எல்லாருமே செத்து போயிட்டாங்கன்னா நம்ம ஜெயிச்சிருவோம். ஒரு நாள் ரொம்ப சாதிச்சா போதும். இல்லை நம்ம சாதிக்கணும் இருந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டமாக, ரொம்ப ப்ரோ பிளேயராக இருப்பாங்க. ஏன்னா ப்ரோ ஏன்னா கடைசி வரைக்கும் வந்துருக்காங்க, கண்டிப்பாக ப்ரோவான இருப்பாங்க. ஸோ பார்த்து விளையாடணும் இந்த டைமில் தான். ஸோ வாங்க கேர்ஃபுல்லாக விளையாடலாம். சரி வாங்க கைஸ், போயிட்டே இருக்கலாம். போகிற வழியில் ஏன்னா வந்து நம்ம சுட்டு போட்டோன்னா சொல்லி முடிஞ்சுன்னா அவ்வளோதான், கதி காலி. அப்புறம் நீங்கள் கேட்பீங்க உங்கள் மனசுக்குள்ளே, நீ வீடியோ விளையாட முடிச்சா வயசு கொடுப்பேன், அப்புறம் எப்படி உனக்கு இதை நடக்கும் தெரியும். நான் வீடியோ எடுத்து எனக்கே மறந்து போச்சு கேஸ், என்ன ஆச்சுன்னு எனக்கு சத்தியமாக மறந்து போச்சு. ஸோ அது மாதிரி கமெண்ட் கொடுத்துடாதீங்க. எனக்கு மறந்து போச்சு அதனாலனா நான் விட்டு அடிப்பேன்னா, ஏன்னா எனக்கே மறந்து போச்சு. ஸோ தப்பாக நினச்சிக்காதீங்க சொல்கிறதுல. மேலே ரிஃப்ட் ஆண்டோமென்னு சொல்லியிருக்காங்க, அப்படின்னு எனக்கு என்னன்னே புரியலை. சரி வாங்க நம்ம போயிட்டே இருக்கலாம். ஓகே வாங்க போய்கிட்டே இருக்கலாம். சரி, என்னவோ போட்டிருக்கு பேட்டில் வுட். ஓப்பா, பாலிவுட்டு ஹாலிவுட் ஆட்டம் இங்கே பேட்டில் வுட் பார்த்தீங்களாங்க. சரிப்பா, எனிமிஸ் இருக்காங்க, சாவுங்க. அங்கே அடுத்து கழிப்பிட ஒழிகிறான்டா. இந்த மாதிரி ஒழிஞ்சால் கொஞ்சம் ரிஸ்க் நாங்கள் நம்ம ஜெயிப்போமா ஏன் கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. அங்கே இருக்க சாவு. ஓகே, எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. மார்னிங்கே ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம சண்டை போட்டுட்ருக்கோம். அதுக்கு இந்த ரியல் லைஃப் ஒரு நாள் இல்லை. நம்ம வாழ்க்கையில் வந்து 1 மணி நேரம் கூட ஆகலை, 1/2 மணி நேரம் கூட ஆகலை, 1/4 மணி நேரம் ஆச்சு. ஆனால் 1/2 மணி நேரம் கூட ஆகலை. கேம் வந்து 1 நாள் ஆச்சு, அவ்வளோ சண்டை போடுறோம். ஓகே வாங்க போகலாம். நம்ம போகலாம். மழை விட்டு இறங்கலாம் நம்ம இப்போ. ஓகே, வேகாமே போட போகிறோம் நம்ம. வேகமாக சரி பாதி நிமிஷம்லாம், ஏன்னா ஸ்பீடு மொத்தமாக குறைச்சிடவங்களுக்கு கொஞ்சம் டயர்ட் ஆகிடுச்சு எனக்கு நம்ம ஆளுக்கு. ஓகே, அவ்வளோ திரும்ப வந்துருச்சு. ஆனால் நம்ம ஓட போகிறது இல்லை, எப்படியோ வேறு டைமில் ஓடனா வாய்ப்பு இருக்குது. ஓகே கேஸ், வாங்க போயிட்டே இருக்கலாம். ஓகே நம்ம சீக்கிரமாக முடிக்கணும் இப்போதைக்கு, ஏன்னா ரொம்ப லேட்டுட்டு இருக்குது இந்த கேமில். அப்புறமா சேஃபாக கொஞ்சம் நம்ம கந்தாமாயிரும் கத்தம் அவ்வளோதான். ஓகே, இங்கேயே ஃபயர் சிக்னல் கற்றுன்னு வேலை எதுனா சுட்டுக்கிட்டு இருக்காங்க எவனும். ஓகே கீழே வர பண்ணுங்களா பச்சுக்கலாம் வேணா சுடுறேன். பயங்கரமாக அட்டாக் கொடுக்குறான் எனக்கு. ஐயோ, அங்கே ஏதாவது மெடிக்கெட்டில் டக்குன்னு ஆம்போ ரீஃபில் பண்ணுறாரு. அவ்வளோதான் அதை சுட்டு கொலை பண்ணி எனக்கு அவ்வளோதான். பயங்கரமாக அடிக்கிறாங்க. அவ்வளோதான், காலி. கதம் காலி. கந்தம் காலி. அந்த கந்தம் காலி. ஓகே வாங்க போகலாம். இங்கே இன்னொன்று ஃபயர் சிக்னல் காமிக்குது ஷூட்டிங் சிக்னல் அதாவது. ஓகே, இந்த மாதிரி மலையில் வந்து ஏற முடியாது, ஜம்ப் பண்ண ஏற முடியாது. ஆனால் ஃப்ரீ ஃபயர்லனா இந்த மாதிரி இருந்தால் ஜம்ப் பண்ணி ஏறிக்கலாம். ஆனால் இதில் ஜம்ப் பண்ணி அப்படி ஏற முடியாது. அதனால் எப்படியே மேலே போக வழியை கண்டுபிடிச்சி போய் அந்த ஃபயர் சிக்னல் கண்டுபிடிச்சா எனக்கு கொள்றதுன்னா நம்ம வேலை. ஓகே, இன்னும் 3 பேர்னா மிச்சிருக்காங்க. என்னையோடு சேர்த்தா 4 பேர். ஓகே, அவ்வளோதான்.
இன்னும் கொஞ்சம் பேர்னா இன்னும் 2 பேர்னா என்னோட சேர்த்தா 3 பேர். ரொம்ப ஈஸியாக இருக்குது கைஸ். இந்த கேம் நான் முடிக்க போகிறோம். விக்டரி ராயல் வாங்கணும். இன்னும் 2 பேரை கொண்டு முடிஞ்சு. சாவுடா ஓ சாவுடா செத்து போயிட்டா. ஏ இன்னும் ஒரு ஆள்னா இருக்காங்க கைஸ். அங்கே 2 பேருக்கு தான் சண்டை. இன்னும் எனக்கும் இன்னொரு ஆளுக்கும் அவனை சாவடிச்சுன்னா நான் விக்டரி ராயல் வாங்கிடலாம். ஒன்று அவன் சாவடிச்சா அவன் விக்டரி ராயல், அவன் என்ன சாவடிச்சா நான் செகண்ட் பிளேஸு. அதனால் முடிஞ்சளவுக்கு சீக்கிரமாக போய் அவனை நம்ம சாவடிக்கணும் கைஸ். ஓகே, அவனை தேடுறதுல இப்போ நம்ம வேலையே. இந்த மாதிரி ஒரு ஆள் இருக்கிற நேரத்தில் தேடுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் வேகமாக போய் தேடணும். ஸோ ஃபஸ்ட்டு வேகமாக போகணும். ஆனால் ஸ்ப்ரிண்டிங் கன் இருக்கலாம் கொஞ்சம் கொஞ்சம் நேரம்னா ஆகும். அந்த அந்த கத்தி கூட வெயிட்டாக தான் கொஞ்சம் மெதுவான போனாமல். அதனால் கன்னே பெட்ரு இதுக்கு, அந்த கட்டானா பிடிச்சி விட்றதுக்கு. அங்கே நான் கூட திடீர்னு என்னமோ ஆப்பரேட்னு நினச்சி பயந்துட்டேங்க. பின்னாடி பார்த்தா இது இந்த சிக்னல் காமிக்கிறதுல வாக்கிங் சிக்னலாட்டம், திடீர்னு பார்த்தா அந்த வாக்கிங் சிக்னலாட்டம் இருந்துச்சு. அதனால் பயந்துட்டேன். ஓகே வாங்க. கிடச்சிட்றா, அவனே செத்துருவேன். ஓகே, ஒன்று நீ சேஃப் சொல்ல போய் சாவுனாவே, இல்லை நான் சேஃப் சொல்ல போய் செத்து போவேன், இல்லைன்னா அவன் என்ன கண்ணு சாவடிப்பேன், இல்லை நான் என்னதுடா இது எனக்கு இப்படிலாம் வரும்னு நினச்சி கூட பார்க்கடா நான். இப்படிலாம் நினச்சி கூட பார்க்கல கைஸ். ஸோ இப்படிவே தெரிஞ்சு கைஸ், சொசைக்கெலாம் செத்து போயிடுவேன். இது ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் ட்ராப் அட்டாக் அந்த மாதிரி நினச்சிட்டேன் நான் திடீர்னு. ஓகே வாங்க போகலாம். இங்கே ஏதோ ஆப்பனண்ட்டு, இந்த ஒரு ஆப்பனண்ட் மட்டும் சாவடிச்சு நம்ம விக்டரி ராயல் வாங்கிடுவோம். ஏன்னா நான் இந்த ஒரு ஆப்பனண்ட் சாவடிச்சு அவ்வளோதான். செத்து போயிரு. சாசுக்கு எனக்கு சொல்லல, சாசுக்கு என்ன கடைசிக்கு இருக்கா? சாசுக்கு நான் வேண்டாங்க. நம்பவே முடியல. ஃபோர்ட்நைட் ஃபர்ஸ்ட் டைம் விக்டரி ராயல் வாங்குகிறோம். ஓ மை காட், இது நம்பவே முடியல கைஸ். ஃபர்ஸ்ட் டைம் எவர் நான் ஃபோர்ட்நைட்டில் விக்டரி ராயல் வாங்குகிறேன். ஃபர்ஸ்ட் டைம் விளையாட போகிறேன். ஃபர்ஸ்ட் டைமே விக்டரி ராயல் வாங்கியிருக்கேன். ஆனால் இந்த கேம் பட்டப்பாடு, இந்த கேம் உள்ளே போய் அதே பட்டப்பாடு, உள்ளே போய் சைன்இன் பண்ண பட்டப்பாடு, அதெல்லாம் நினச்சி கூட பார்க்க முடியல. ஆனால் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு நல்ல கேம் நம்மளுக்கு கிடச்சிருக்கு கைஸ். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். டாட்டா, பாய், குட் பாய்.